100 கோடி மதிப்புள்ள நில மோசடி வழக்கில் தேடப்படும் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் அவர் வீடு உள்ளிட்ட 12 இடங்களில் சிபிசிஐடி போலீசார் சோதனை நடத்தினர். அவர் மனைவி விஜயலட்சுமியிடமும் விசாரணை மேற்கொண்டனர். அதிமுக முன்னாள் அமைச்சரான எம்.ஆர். விஜயபாஸ்கர் தற்போது அதிமுக கரூர் மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார். இவர் மீது கரூர் அருகே உள்ள வாங்கல் காட்டூர் பகுதியை சேர்ந்த தொழிலதிபர் பிரகாஷ் என்பவர் தோரணக்கல்பட்டி மற்றும் குன்னம்பட்டி கிராமத்தில் உள்ள தனக்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆட்களை வைத்து மிரட்டி போலியான ஆவணம் கொடுத்து சொத்தை அபகரித்துக் கொண்டதாக கரூர் நகர காவல் நிலையத்தில் கடந்த மாதம் புகார் அளித்தார். இதற்கிடையில் மேலக்கரூர் சார் பதிவாளர் முகமது அப்துல் காதர் கரூர் நகர காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் தொழிலதிபர் பிரகாஷ் தனது மகள் சோபனாவுக்கு செட்டில்மெண்டாக எழுதி கொடுத்த ரூபாய் 100 கோடி மதிப்புள்ள சொத்தை அசல் ஆவணம் தொலைந்து விட்டதாக வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் போலீஸ் சான்றிதழ் பெற்று பத்திரப்பதிவு மேற்கொண்டதாக புகாரில் தெரிவித்திருந்தார். அதோடு அந்த புகாரில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ரகு, ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சித்தார்த்தன், கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாரப்பன், செல்வராஜ் ஆகியோர் மீது மோசடி செய்து கிரைய பத்திரம் பதிவு செய்ய முயன்றதாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வந்தது. அதோடு இந்த வழக்கில் நில மோசடி செய்ததாக சாட்சியங்களின் விசாரணை அடிப்படையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், அவரது சகோதரர் சேகர் ஆகியோரது பெயர்களை சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை கரூர் நகர காவல்துறை ஈடுபட்டு வந்தது. இந்நிலையில் தன் மீது இப்படி ஒரு புகார் கொடுக்கப்பட இருப்பதை உணர்ந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமறைவானார். அதோடு இந்த வழக்கில் தொடர்புடைய மற்றவர்களும் தலைமறைவானார்கள். அதைத் தொடர்ந்து எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு கடந்த மாதம் 12ஆம் தேதி மனு தாக்கல் செய்த நிலையில் விசாரணை 3 முறை ஒத்திவைக்கப்பட்டு விசாரணைக்கு பின் கடந்த 25ஆம் தேதி தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் சார் பதிவாளர் அளித்த நில மோசடி புகார் வழக்கு கடந்த மாதம் 14ஆம் தேதி சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிடப்பட்டது. இவ்வழக்கு வாங்கல் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு கடந்த மாதம் 22ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், அவரது சகோதரர் சேகர், பிரவீன் உள்ளிட்ட 13 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது தந்தைக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதால் அவரது சிகிச்சையின் போது தான் உடனிருக்க வேண்டும் என கூறி கரூர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இடைக்கால முன்ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் கேட்டு மீண்டும் ஜூலை 1ஆம் தேதி மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவை கடந்த 4ஆம் தேதி விசாரித்த நீதிபதி சண்முக சுந்தரம் இடைக்கால முன்ஜாமீன் மீதான இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த பின் அந்த மனுவை தள்ளுபடி செய்தார். இந்நிலையில் சார் பதிவாளர் அளித்த புகாரில் இடம்பெற்றுள்ள முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் பெட்ரோல் பங்கில் பணியாற்றி வரும் மணல்மேடு தாளப்பட்டியில் உள்ள யுவராஜ் வீடு, தோட்டக்குறிச்சியில் உள்ள செல்வராஜ், கவுண்டம்பாளையத்தில் உள்ள ஈஸ்வரமூர்த்தி ஆகியோர் வீடுகளில் திருச்சி, நாமக்கல், சேலம் மாவட்டங்களை சேர்ந்த சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர்கள் தலைமையிலான 10க்கும் மேற்பட்ட போலீசார் ஜூலை 5ஆம் தேதி தாலுகா மற்றும் ஆயுதப்படை போலீசார் பாதுகாப்புடன் சோதனை மேற்கொண்டனர். கரூர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், அவரது சகோதரர் சேகர் ஆகியோர் சிபிசிஐடி மற்றும் வாங்கல் வழக்குகளில் தாக்கல் செய்திருந்த தலா 2 முன் ஜாமீன் மனுக்களை ஜூலை 6 அன்று தள்ளுபடி செய்யப்பட்டது. கரூர் கோவை சாலையில் உள்ள என்.எஸ்.ஆர். நகர் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள எம்.ஆர். விஜயபாஸ்கரின் வீடு, ரெயின்போ நகரில் உள்ள சாயப்பட்டறை அலுவலகம், ரெயின்போ அபார்ட்மெண்டில் உள்ள அவரது தம்பி சேகர் வீடு உள்ளிட்ட இடங்களில் சிபிசிஐடி போலீசார் சோதனை நடத்தினர். முன்னாள் அமைச்சர் அவருடைய வீட்டில் சிபிசிஐடி போலீசார் கரூர் மாவட்ட காவல்துறை பாதுகாப்புடன் மீண்டும் சோதனை மேற்கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில்தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எம்.ஆர். விஜயபாஸ்கரை பழிவாங்கும் நோக்கத்தோடு திமுக செயல்பட்டு வருகிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து எம்.ஆர். விஜயபாஸ்கர் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்று வந்த சோதனை நிறைவடைந்த நிலையில் சிபிசிஐடி போலீசார் பென்டிரைவ் மற்றும் ஆவணங்களை கைப்பற்றி இருக்கின்றனர்.